ஹாய் ஹலோ வணக்கம். எக்ஸாம்பிள் 6.5 சம்மன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cos θ டிவைடட் பை 1 - cos θ = cosecant θ + cot θன்னு ப்ரூவ் பண்ணணும். லெட்ஸ் எடுக்கிறோம். ரூட்டுக்குள்ளே இருக்குது. அதேமாதிரி டினாமினேட்டில் ஃப்ராக்ஷனில் டேர்ம்ஸ் இருந்ததுனால அது ஒரு கான்ஜுகேட்டராக நம்ம என்ன செய்யலாம், மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1 + cos θ டிவைடட் பை 1 - cos θன்னு இதோட கான்ஜுகேட் என்னது, நமக்கு மைனஸ்னால் ப்ளஸ். ஸோ 1 + cos θ by 1 + cos θ root symbol which is equal to ரெண்டு தடவை இருக்கு நியூமரேட்டர் a into aங்கிற மாதிரி. ஸோ 1 + cos θ the whole square divided by டினாமினேட்டரில் எப்போதுமே கான்ஜுகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்ம் என்னது, a² - b² is equal to a + b into a - b. இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதோட ஸ்கொயர்னா 1² - cos² θ ரூட்குள்ளே தான். இந்த ஸ்கொயர் ரூட்டை நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக அப்ளை பண்ணலாம். அப்போ நியூமரேட்டருக்கு அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 + cos θ the whole square root divided by root of 1 - cos² θ. அகெயின் நமக்கு ஐடென்டிட்டி என்ன தெரியும், sin² θ + cos² θ equal to 1 அப்படின்னா 1 - cos² θ என்ன எழுதிடலாம், sin² θ. ஓகே, இப்போ இந்த டேர்மில் √2 இந்த ஸ்கொயர் சிம்பிளும் கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டர் நமக்கு என்னவாகும், 1 + cos θ டிவைடட் பை ரூட் சிம்பிள் போயிடும். 1 - cos² θ எப்படி எழுதுனா root of sin² θ. ரூட்டோட அர்த்தம் வந்து பவரில் 1/2 இருக்குன்னு அர்த்தம். இந்த 1/2 2 கேன்சல் ஆகிறதுனால ரூட் சிம்பிள் போயிடும். அப்போ நம்ம கிடைக்கிறது 1 + cos θ டிவைடட் பை sin θ. ஆனால் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் எப்படி இருக்குது, cosecant θ + cot θ இருக்குது. ஸோ இந்த டேர்ம் நான் தனித்தனியாக எழுதுகிறேன். 1/sin θ + cos θ by sin θ. 1/sin cosecant θ plus cos by sin cot θ which is equal to or it is. அதான் இந்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் இந்த சம்மெல்லாம் ஏதோ 2 மார்க்குக்காவது அட்டன் பண்ண முடியும். இது ஒரு ஆன்சர். எக்ஸாம்பிள் 6.6 secant θ by sin θ minus sin θ by cos θ equal to cot θ. இதில் secant நான் என்ன எடுக்க போகிறேன்னா, secant எப்படி எழுதலாம், 1/cos. ஸோ 1/cos θ divided by sin θ minus sin θ by LCM தான் எடுப்போம், வேறு எல்லாம் தெரியும். நியூமரேட்டரில் ஃப்ராக்ஷன் இந்த டைம் அப்படியே டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ 1/sin θ cos θ minus sin θ by cos θ. இப்போ டினாமினேட்டர் இதில் நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் வந்து நமக்கு sin θ cos θ. sin θ cos θ இருக்குது. அப்போ இங்கே 1, இங்கே cos θ இருக்குது. இல்லாத டைம் வந்து sin. அப்போ சைனால நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது sin² θ. 1 - sin² எப்படி எழுதலாம், cos² θ எழுதலாம் டிவைடட் பை sin θ இன்ட்டு cos θ. இந்த ஃபார்முலா வச்சு ஸோ ஒரு காசு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது cos θ பை sin θ. cos by sin நம்மது cot θ which is equal to this. சரி, நமக்குரிய ஆன்சர்.